வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் மன்னரும் நாடி ஜோதிடர்களும். ஒரு மிகப்பெரிய அரசருக்கு அவருடைய எல்லா பட்களும் விழுந்து பொக்கை வாயுடன் இருப்பதாக ஒரு கனவு வந்தது. காலையில் பீதியுடன் எழுந்த அரசர் அந்த கனவால் என்ன விளைவுகள் நேருமோ என்று பயந்து போய் முதல் வேலையாக ஒரு நாடி ஜோதிடரை வரவழைத்தார். அந்த நாடி ஜோதிடர் தனது ஓலைச்சுவடியை எடுத்து அதில் பொக்கை வாய் கனவு பற்றி விளக்கியிருந்த ஒரு ஓலையை வாசித்துவிட்டு, அரசே, உங்கள் மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் என்று பலன் சொன்னார். உடனே அந்த அரசர் மிகவும் கோபமுற்று, இவரை பிடித்து சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார். அதன் பிறகும் மன்னரின் மனம் சமாதானம் அடையவில்லை. இன்னொரு நாடி ஜோதிடரை வரவழைத்து அவரிடம் தன் பொக்கை வாய் கனவின் அர்த்தம் என்ன என்று வினவினார். அந்த ஜோதிடரும் அதே மாதிரியான ஓலைச்சுவடியைத்தான் வைத்திருந்தார். அவரும் அதை பார்த்துவிட்டு, மன்னா, உங்கள் சொந்த பந்தங்களையெல்லாம் விட நீங்கள் நீண்ட காலம் நீடுடி வாழ்வீர்கள் என்று பலன் கூறினார். இதனால் மனம் குளிர்ந்த அரசர் அந்த ஜோதிடருக்கு தகுந்த பரிசுகள் வழங்கி அனுப்பி வைத்தார். இருவரும் அதே ஓலையைத்தான் படித்தார்கள், அதே விஷயத்தைத்தான் சொன்னார்கள். ஒருவர் எல்லோரும் இறந்துவிடுவார்கள் என்றார், இன்னொருவர் எல்லோரையும் கடந்து வாழ்வீர்கள் என்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். பேசும் வார்த்தைகளை கவனமுடன் உபயோகித்தால் ஜெயிக்கலாம். நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவரை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர மனதை புண்படுத்த அல்ல என்று புரிந்து பேச வேண்டும். எந்தவித மனகசப்பையும் ஏற்படாமல் பார்த்து கொள்வோம். அன்பு நேயர்களே, இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நலம் பெறுங்கள்.